தமக்கான 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத்தரும் வரை போராடுவதாக தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 730 ரூபா அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிருக்கீங்க. அது என்ன, அது நாங்க போடாததுக்கு என்ன அர்த்தமே இல்லையா? இல்ல உங்களுக்கு இதுக்கு பிறகு சந்தாவோ ஓட்டோ கேட்டு எங்க கிட்ட வராதிங்க. நாங்க இவ்வளவு காலம் உங்களுக்கு நாங்க கட்டிட்டு வந்தது கட்டமொழி மாதிரி தான். இன்னைக்கு நாங்க அவ்வளவு அத்தனை வருஷம் எங்க பரம்பரவே உங்களுக்கு நாங்க கட்டிட்டு வந்திருக்குது. வந்ததெல்லாம் அஞ்சத்துக்கும் இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாம எங்களை ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க. நாங்க விட மாட்டோம். நீங்க கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் கொடுங்க. நீங்க தானே சொன்னீங்க தாரன்னு சொல்லி. ஏன் தாரன்னு சொல்லி போய்க்கு ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு எங்களை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டீங்க. அது முந்தி தான் தலை சொரிஞ்சுக்கிட்டு போன காலம்லாம் ஆண்டு மாறி போயிடுச்சு. இனி அதெல்லாம் நடக்காது. நாங்க நடு ரோட்டுக்கு இறங்கி எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் விடுவோம். தோட்ட தொழிலாளிக்கு எந்த ஒரு அமைச்சர்மார்களும் ஆர்மம் தொண்டமானோ திகாம்பரமும் வடிவேல் சுரேஷ் பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு அவரும் கொஞ்சம் ஆட்டம் போட்டாரு. அவரும் இப்போ மடங்கி நிற்கிறாரு. எந்த அமைச்சர்மாரெல்லாம் என்னத்துக்காக இப்படி எங்களை ஏமாற்றுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த போராட்டம் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். தோட்ட தொழிலாளியை ஏமாற்றி பொழைக்கிற அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டியதில்லை. அரசாங்கம் எங்களால் வந்த அரசாங்கம், எங்களால் வந்த அமைச்சர்மார்கள் ஏன் உங்களுக்கு இந்த தொழிலாளியை பற்றியே இந்த அக்கறை இல்லை? 200 வருடமாக நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும். இன்னும் ஏமாற முடியாது. தயவு செய்து அமைச்சர்மார்கள்லாம் இதுக்கும் பிறகு ஓட்டு கேட்டு தோட்ட தொழிலாளியை தேடி வந்தா உங்களுக்கு தகுந்த மரியாதை தான் நாங்க கொடுக்க வேண்டியது வரும். தோட்ட தொழிலாளி மண்ணோட மண்ண ஆகணும்னு சொல்லி இந்த அமைச்சர்மாரெல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க நாக்காளி யாரு விட்டு? எங்க விட்டு நாக்காளி? நாங்க போட்ட ஓட்டுல நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்ல மனுஷரா இருந்தா, நல்ல சோறு கறி சாப்பிட இருந்தா எங்களுக்கு உடனடியாக 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுங்க. எரியஸ் குடுக்கறேன் காலம் பூரா ஏமாத்துறது. வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சம்பளத்தை எல்லாம் குறைக்கிறீங்க. பொதுமக்களை ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு வரீங்க. தீ குளிக்கிறேன், நான் பெட்ரோலை ஊத்தி பத்த வச்சுக்கிறேன், டயர் போட்டுக்கிறேன். ஒருத்தன் டயர் போட்ட படமும் ஒரு தீ குளிச்ச படமும் இல்ல. ஆளுகளுக்கு சம்பளத்துக்கு 730 ரூபாய்க்கு சத்தமிடாம சைன் வச்சுட்டு நாக்காளி கடையில உட்காந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மந்திரியா? நல்ல மனுஷன் மந்திரி தான் எங்களுக்கு ஒழுங்கா 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுங்க. தீ குளிக்கிறேன்னு சொல்றீங்க தானே, குளிங்க. அப்படி ஏறாட்டி போனா வாங்க, நாங்களாவது ஊத்தி உங்களை குளிப்பாட்டி எரிச்சு விடுறோம்.